7/1/2026 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, ஒருபொழுதும் சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒருவேளை யாராவது தவறு செய்து விட்டார்கள் எனில் தந்தையிடம் கூறிவிட வேண்டும். தந்தை எச்சரிக்கை செய்வார். கேள்வி: எந்த ஒரு ஒப்பந்தம் எடுத்திருக்கின்றார்? பதில்: குழந்தைகளின் அவகுணங்களை நீக்கக்கூடிய ஒப்பந்தம் ஒரே ஒரு தந்தைதான் எடுத்திருக்கின்றார். குழந்தைகளின் குறைகளை தந்தை கேட்கின்ற பொழுது அதை நீக்குவதற்காக அன்பான முறையில் அறிவுரைகளை கொடுக்கின்றார். ஒருவேளை குழந்தைகளாகிய உங்களுக்கு மற்றவருடைய குறைகள் தென்பட்டாலும் நீங்கள் தனது கையில் சட்டத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. சட்டத்தை கையில் எடுத்துக்கொள்வதும் கூட தவறாகும். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான, தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. மற்றவர்களது அவகுணத்தை பார்த்து அவர்களை இகழக்கூடாது. எல்லா இடத்திலும் எல்லோரிடமும் அவர்களது அவகுணத்தை பற்றி கூறக்கூடாது. தனது இனிமைத்தன்மையை விட்டுவிடக்கூடாது. கோபத்தில் வந்து யாரையும் எதிர்க்கக்கூடாது. 2. அனைவரையும் சீர்திருத்தக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை மட்டுமே. ஆகையால் அந்த ஒரே ஒரு தந்தையிடம் மட்டுமே அனைத்தையும் கூற வேண்டும். ஒருவரை மட்டுமே நினைவு செய்பவர்களாக ஆக வேண்டும். முரளி ஒருபொழுதும் தவறவிடக்கூடாது. வரதானம்: சதா துணையின் ஸ்மிருதியை, சாட்சி நிலையை அனுபவம் செய்யக்கூடிய சிவமய சக்தி ஸ்வரூபம் இணைந்தவராகுக. எப்படி ஆத்மா சரீரம் இரண்டும் இணைந்தே உள்ளனவோ, எதுவரை இந்த சிருஷ்டி மீது பார்ட் உள்ளதோ அதுவரை தனியாக ஆவதில்லையோ, அதேபோல் சிவன் மற்றும் சக்தி இரண்டுக்குமிடையில் அவ்வளவு ஆழமான சம்பந்தம் உள்ளது. யார் சதா சிவமய சக்தி ஸ்வரூபத்தில் நிலைத்திருந்தவாறு செல்கிறார்களோ அப்போது அவர்களின் ஈடுபாட்டில் மாயா விக்னத்தை ஏற்படுத்த முடியாது. அவர்கள் சதா துணையின் மற்றும் சாட்சி நிலையின் அனுபவம் செய்வார்கள். சாகாரத்தில் யாரோ கூடவே இருப்பது போல் அத்தகைய அனுபவம் ஏற்படும். ஸ்லோகன்: தடையற்ற மற்றும் ஏக்ர ஸ்திதியின் அனுபவம் செய்வதற்காக ஏகாக்ரதாவின் அபியாசம் செய்யுங்கள். அவ்யக்த இஷாரா: இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தன் முக்தாக இருந்து ஜீவன் முக்த ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். தற்போதைய சமயத்தில் தன்னை நான் டீச்சர், நான் சேவாதாரி என்று புரிந்து கொள்வதற்கு பதிலாக அமிர்த வேளையிலிருந்து இந்த அபியாசம் செய்யுங்கள். நான் சிரேஷ்ட ஆத்மா, மேலிருந்து வந்திருக்கிறேன். இந்த பழைய உலகத்தில் பழைய சரீரத்தில் சேவைக்காக வந்திருக்கிறேன். நான் ஆத்மா, தேகத்தை விட்டு விடுபட்டிருக்கிறேன். இந்த பாடத்தை பக்காவாக்குங்கள். நான் தேகதாரி என்ற பாடம் பக்காவாக உள்ளது. ஆனால் நான் ஆத்மா, தேகத்தை விட்டு விடுபட்டிருக்கிறேன். இந்த பாடத்தை பக்காவாக்குங்கள். ஓம் சாந்தி.